அண்ணன் சீமான் அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் கட்சி தொடங்குவதற்கு முன்பில் இருந்தே ம். ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்து கூட்டணி சேர வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் அண்ணன் இருந்தார். உங்க எல்லாருக்கும் தெரியும். அது பேட்டிகளில் சொல்லியிருந்தாரு, எல்லாமே பண்ணியிருந்தார். அப்போ இருவரும் கூட்டணி சேர்ந்து அமைத்திருந்தால் இந்த 2026 தேர்தல் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குங்கிறதுல அண்ணனுக்கும் அதுல ஒரு இது இருந்தது. ஓகே. எப்போ அப்படின்னாக்க அவர் முதல் மாநாட்டை போட்டு நடத்துவதற்கு முன்பு வரை ம். அந்த மாநாட்டில் அவர் பேசின பேச்சுக்களா இருக்கட்டும், தலைவராக நான் வந்துட்டு பெரியாரை தூக்கி கொண்டு வருகிறேன்னு சொல்றதா இருக்கட்டும், திராவிடமும் தமிழ் தேசியம் ரெண்டும் ஒன்று தான், ரெண்டு ஒரு எனக்கு 2 கண்கள் தான், இந்த மண்ணின் கண்கள்னெல்லாம் சொல்றதெல்லாம் இருக்கு இல்லையா, அது நேர் எதிரான கொள்கையா மாறுது. ஒரு கொள்கை ரீதியாக நிற்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியால் நீங்கள் கொள்கை விரோதியாக இருக்கக்கூடிய திராவிடத்தை தூக்கி கொண்டு வந்து திராவிடத்தை மீண்டும் வளர்த்து விடுவேன்னு சொல்லும்போது அது நேர் எதிராக மாறிடுது. அப்ப சித்தாந்த ரீதியாக ஒரு முரண் வந்துடுது. இந்த முரணின் அடிப்படையில் தான் வந்துட்டு தாவேகாவும் நம்ம நாம் தமிழர் கட்சியும் வந்துட்டு விலகி போனது. இப்ப இந்த முரண் சரியாக வேண்டும் என்றால் ஒரே வழிதான் இருக்கிறது. அவர்கள் திராவிடத்தை கைவிட்டு தமிழ் தேசியத்துக்குள் வரணும். தமிழ் தேசியத்துக்குள் வந்தால் மீண்டும் கூட்டணி அமைவதில் எந்த பிரச்சனையும் இல்லை.